ஸ்டாலின் பேசுகிறார் ஒரு கூட்டத்தில், காஞ்சிபுரம் கூட்டம் நினைக்கிறேன், 2 நாளைக்கு முந்தி. எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. ஸ்டாலின் அவர்களே, 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் உங்க தந்தையும் உயிரோடு இருந்தார், நீங்களும் இருந்தீர்கள். 2 பேரும் இருந்து கூட எதிர்க்கட்சி வரிசையிலே அமர முடியவில்லை. இருந்து 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. அது மட்டுமல்ல, இடைத்தேர்தல் நாங்குநேரி, விக்கிரவாண்டி 2 தேர்தலிலும் நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் வென்று காட்டப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல உள்ளாட்சி, கூட்டுறவு சங்க தேர்தல் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று தான் இருக்கிறோம். ஏதோ கால சூழ்நிலையின் காரணமாக நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவித்து கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சியிலே அமர்ந்து விட்டீர்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறார், எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காலையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். உங்களை போல கையை டைப் அடிக்கல. தயவு செய்து பேச ஆரம்பிச்சுட்டா அசிங்கமா போயிடும். மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், இல்லாவிட்டால் எங்களுக்கும் பேச தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க வலிமையா இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. நான் வலிமையா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்பப்ப சைக்கிள் ஓட்டி காட்டுறீங்க, அப்பப்ப பளு தூக்கி அதை யாரு கேட்டாங்களா? பளு தூக்குறார், நீ எதுக்கு காட்டுற? மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. ஸ்டாலின் அவர்களே, இனி அரசியல் ரீதியாக பேசுங்கள். எங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள், பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய ஆட்சியில் ஏற்படுகின்ற அவலங்கள், தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அதற்கு சரியான பதில் கொடுக்க துப்பு இல்லாம, திராணி இல்லாம ஏதோ பேசி மழுப்பி எங்களை அவதூறு பிரச்சாரத்துக்கு ஆளாக்கினால் நிச்சயமாக உரிய பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.